இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பார் ஸ்வேதா, எங்க போனாலும் எங்க வந்தாலும் உன் வயித்துல விளற புள்ளைக்கு அப்ப அவன்தான். அத நீ மறந்துடாத. தயவு செஞ்சு நீங்க போங்க. என் வாழ்க்கையிலே நீங்க தலையிடாதீங்க. ஏன் ஏன் நான் தலையிடக்கூடாது? என் வாழ்க்கையில தலையிட நீங்க யாரு? வானதி யாரு? வானதி என் அண்ணி. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. உன் அண்ணிய வளர்த்த அம்மான்னா ஏன் பொண்ணு தப்பு பண்ணிருக்கா, அத நான் தானே சரி பண்ணணும். இங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க வயசுக்கெல்லாம் உங்களால அறிவுபூர்வமா யோசிக்க முடியாது. ஏன் அனுபவத்துல நான் சொல்றேன். அப்பா உயிரோட இருக்கும் போதே பிறக்க போற உன் குழந்தை அப்பம் பேர் தெரியாத புள்ளையாதான் இந்த உலகத்துல பிறக்கணுமா? உன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் போயும் போயும் ஒரு வெறும் பயலோட தான் நீ குடும்பம் நடத்தணுமா என்ன? வாய மூடுங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. மொத்தம் இங்கிருந்து வெளியே போங்க. போறேன். போகாம நான் என்ன உங்க கூட இங்கேயே நிக்க போறேன்? போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்வேதா, உனக்குதான், உனக்கும் அந்த தீபக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு ஸ்வேதாவை தயார் பண்ணிட்டு நீங்களும் தயாராயிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எந்த குழப்பமும் இல்ல. ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. சம்பந்தியம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்ல நாளும் அதுவுமா ஸ்வேதா பாப்பாவுக்கு தாலி பிரிச்சு போடுற விழா கல்யாண விழாவா மாறப்போகுது. அந்த பெரியவங்க எல்லாரும் இருந்து மனசார அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டு தான் போகணும். அம்மா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்ட சொல்லிடலாமா? ஸ்வேதாவே தீபக்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஒரு பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாண மண்டபத்துல இருந்து நகையோட வர சொல்லிட்டு நகைகளை திருடிட்டு ஓடனவன் தானே நீ? உனக்கு என் பொண்ணை கட்டி வைப்பேன்னு நினைச்சியா? என்ன தைரியம்டா உனக்கு? மானம் ரோஷம் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு பொண்ணுங்களை பெத்தவங்க உண்மையும் சொல்லாம போலீஸுக்கும் போகாம பயப்படுறதுனாலதான் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதை சாதகமா எடுத்துக்கிறீங்க. உனக்கெல்லாம் பயப்படுறவ இல்லடா இந்த ராஜராஜேஸ்வரி. சம்பந்தியம்மா என்ன பேசுறீங்க? கார்த்திக், போலீஸ கூப்பிட.
அமுதா மேடம், என்ன போலீஸ்ல மட்டும் புடிச்சு கொடுத்துட வேணாம்னு சொல்லுங்க மேடம். எல்லாரும் உன்னையே பாக்குறாங்கம்மா. நீ தான் அவனை வர சொன்னு சொல்லி தொலைஞ்சிட்டான். துப்பாக்கில நிறைய குண்டு இருக்கு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். வாய முடுற. என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை உன்னை காப்பாத்து காப்பாத்துன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் ஏதோ நீ ரொம்ப நல்லவன் அப்பாவை நினைச்சுதான் உன் பக்கம் பேசிட்டு இருந்த. கடைசியில பார்த்தா இந்த அப்பாவி புள்ளைய ஏமாத்தி இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்க. படுபாவி படுபாவி. இன்னும் இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிருக்கியோ? என்ன தைரியம் இருந்தா உன்னை காப்பாத்த சொல்லி என்கிட்ட கேப்ப? முதல்ல இவனை புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைங்க. போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வணக்கம் மேடம். டேய் நீயா? மேடம், இவன் மேல 4-5 பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யோ கான்ஸ்டபிள் சார், அவனை இழுத்துட்டு வாங்கயா. ஓகே சார். இழுத்துட்டு போங்க இவனை முதல்ல. ஏற வேண்டியது சார் விடுங்க சார். ஏறடா போடா சீக்கிரம் ஏறா. அவனை கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க. ஃப்ராட் பையன். ஜெயில இல்ல, இவனை தூக்குல போடுங்க. சார் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவங்க தான் சார் என்ன இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க. என்னடா சொல்ற? என்னை தேடி வந்து நீ ஸ்வேதா கிட்ட இப்படிதான் நடந்துக்கோன்னு சொன்னாங்க சார். ஐயோ, இப்படி எல்லாம் பண்ண சொல்லி என்கிட்ட பேரம் பேசினாங்க சார். உனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாங்க சார். அதனால தான் சார் நான் ஒத்துக்கிட்டேன். இல்ல இல்ல